ஒன்னே முக்கா புல் தெரியாதா? என்ன 2026 எப்படி இருக்கீங்களே? ஒன்றரை கேள்வி போட்டுருக்க. ஒன்னே முக்கானா எங்க வெள்ளை கோழி ஒரு கோழி வந்து 40 நாள்ல முட்டை போட்டு 40 நாள்ல கறி ஆகுது. பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி. ஆமா. அத ஒரு தள்ளு வண்டியில விற்பாங்க. எப்படி? சிகப்பா ஒரு பொடியை போட்டு வறுத்து விற்பேன். என்னண்டு? வெள்ளை கோழி கறி தானே விற்கணும். ஆமா. அதுக்கு பேரு சிக்கன் 65. ஓஹோ, அப்படி விற்கிறாங்களோ? வெள்ளை கோழி கறி சிக்கன் 65 ஆகையில அப்ப ஒன்றரை புல் ஒன்னே முக்கா புல் ஆகக்கூடாதா? பண்ணுங்க. என்ன அழகியா வேலாயுதனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னடே எப்படி பிள்ளைய போட்டுக்காரு பாருங்க. அவரே முதல்ல போட்டாரா? வண்டியில ஏறையில கூட புதிய சிப்ப நல்லா இருக்கு. ராஜாவின் ராணியின் பக்கம் கல்வேடி சுற்றும் பொன்னாடி பயக்கும் பொன்னாடி பயக்கும் பொன்னாடி பயக்கும் ராணியின் முகமோ ரசிப்பதில் சுற்றும் ராணியின் முகமோ ரசிப்பதில் முகமோ நான் பெரிய எம்ஜிஆர் பெரிய சரசா தேவி. இதுல மியூசிக் வேற அவங்களுக்கு குதிரை வண்டியில போற மாதிரியே இருக்கு நீங்களுக்கு பாக்குறதுக்கு. ஆமா, டொக்கு 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 டொக்குன்னு சத்தம் கேக்குமே. கேக்குது. மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் ஒரு மாதிரியா இருக்கு. உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. வண்டி நான் ரொம்ப நாளா குட்டியானே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு தான் சூப்பர் 20 அடைச்சிருக்கு. மாருதி ஷிஃப்ட். ஹெட்லைட்லாம் அப்படி இருப்பாருங்க. எல்இடி பல்பா இருக்கும். எல்இடி. லேசா பம்பர் அடி வாங்கி இருக்கேன். எதுலயே விட்டுப்பாங்க. பரவாயில்ல. டீசல் டேங்க்லாம் நல்லா இருக்கு. டிக்கி பாருங்க. எவ்வளவு சாமானி உள்ளதெல்லாம் சீன பாருமா. அப்படி பாருமா. பழனி டோலக்க தள்ளிடாத, பூந்தி ஆயிரும். அது சரி. யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு நீ எதை பார்த்து பேசினப்ப? எதை பார்த்து பேசின? ஒரு வண்டி வாங்கிருக்கேன். வண்டியில டிக்கிய பத்தி பேசினேன். வந்தது இடிச்சதும் இல்லாம வண்டி குண்டின் பேசிட்டு இருக்க. ஏன் சோத்ததிக்கிறியா? ஏன் ஏன் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொரண இருக்காயா? வண்டிட்டு தானே பேசினேன். ஏன் அவனை இடிச்சா? எதுக்கு என்ன இடிக்க அவனை இடிச்சே? நீ யார் என்ன இடிக்கிறதுக்கு? ஏன் வாத்தா விட்டுடா? சூடு இருக்கா? இல்ல பச்சை விட்டுடா. வாரத வளவளன்னு பேச வராத. அப்ப நேரத்துக்கு புரிய அதிகமா பாத்துக்க. என்ன இடிக்கிறீங்க? நாய் பிய தின்றது மாதிரி நம்மட்ட இருக்க கூடாது. வெட்டு 1 துண்டு 3 இருக்கணும். வெட்டு 1 துண்டு 3 இருக்கணும். 3 ஆக்கிரே பாத்துக்க. நீ 3 ஆக்குவ. என்கிட்ட 3 இருக்கு தெரியுமா? நரிக்கிறே பாத்துக்க. அவன் நரிக்கு வாயில தள்ளிட்டு போயிடுவேனா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. பெண்கள்ட்ட என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. என்னது? ஒரு பயிர்ப்புமா? பயிர்ப்பு. அத நல்லா மைக்ல சொல்லியா? பைப்புன்னு நீ என்ன எனக்கு சொல்ற? பைப்பு வச்சிருக்கேன். பைப்பு இருக்கு. ஏய் என்ன பேசுற? ஒரு வைப்பு அடி வைப்பு, இன்னொரு வைப்பு திருகு வைப்பு, இன்னொரு வைப்பு வச்சிருக்கேன் சொருகு வைப்பு. நான் அடி வைப்புல ஒரு வைப்புல தண்ணி வராட்டாலும் ஒரு வைப்புல தண்ணி வர வச்சிருக்கேன். நான் அடி வைப்புல பார்த்ததே இல்ல. ரதி பெண்ணா பிறந்தவர் எல்லா பைப்பையும் பார்க்கணும். ஒரு ஆம்பளை ஒரு பப்புனுக்காரன் இடிச்சோம்னா நீ என்ன செஞ்சிருக்க? தமிழ்நாட்டு பெண்ணு வாங்குங்க, எங்கிருந்து வாருங்க, பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, இல்ல அதை திங்கிறீங்களா? பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கிறது யாரு தெரியுமா? என்ன பெத்த தாய் குலங்கள். நீ வந்து இடிச்சிட்டு கட்டி பிடிப்ப. நான் உங்களுக்கு பால் வேணுமா, பழம் வேணுமா, தண்ணி வேணுமா, இது வேணுமா கேட்பாங்க. இடியா 6 மணி தொட்டிக்கு நான் கட்டி பிடிக்கிறதுக்கு தான் உடனே போட்டிருக்கு. சும்மா சம்பளம் தரல, கீழ் குடிக்காது, சும்மா வாங்கி போவ. தன்ராஜ் நீ பொத்தி வச்சிருந்தாரு, நீ வந்து கட்டி பிடிக்கதாடா? தன்ராஜ் பொத்தி வச்சுக்க. அவனை நாளைக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு சந்திச்சிட்டீல நீ வா. மதுரையில உன்னை விட்டு இந்த அதட்டி பேசுற வேலை எங்க வச்சுக்கிறேன்? கலட்டி விட்டு அடிச்சு விடுவேன். பெரட்டி விட்டு அடிச்சு விடுவேன். போஸ்ட் ஆபீஸ் 2 போல சப்பட்டடி அடிச்சு இருக்கிற சண்டிகளை உட காட்டி போயிடுவேன். கீழ்குடியில நாளை கடை அனுப்பியா? கடை புற உடனே
பாத்துக்கங்க. ஏய், அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. எனக்கு அடிக்கவா ஆ? கடிக்கவா அப்படியா? ஏ? வாயும் சைஸாத்தான் இருக்கு. ஏய், இங்க நான் அடிக்க நினைச்சேன் வையே, தாங்க மாட்டேன். என்ன பண்ணுவ என்ன பண்ணுவியா? என்ன பண்ணுவ ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க என்ன கத்துக்கமா. உனக்கு நான் மரியாதை கொடுக்கல பொம்பளைக்கு மரியாதையா வந்து ஒழுங்கா பக்கத்துல நின்று என்ன ஏதுன்னு கேட்டு உலகத்துல சிவன் என்று சக்தி இல்லைங்க. சக்தி இல்லாம சிவன் இல்ல உலகத்துல ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் தான் பெரியவர்கள் உலகத்துல எனக்கு தான் பெருசு. ஏய் சொல்லு. என்னையா பேசு. என்னையா நான் எனக்கு பெருசுங்கிறேன். என்னையா உனக்கு பெருசு மனசுமா? எனக்கு பெருசு உனக்கு பெருசா? ஆமா தொழில் ரெண்டு பேரும் ட்ரெஸ் பூசி ஏய் யாருக்கு பெருசுன்னு பாப்போம். ஏய் உனக்கு மனசு பெருசுனா கழட்டி காட்டியா நீ எந்தாக்க போறாங்களா? அண்ணே வாங்க 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 வாங்க. நமது வேலாயுதம் வந்தவர்களுக்கு நமது கீழ்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நதி அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் சிறந்த முறையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பண்ணன் முத்தண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாங்க பொறுமை இழந்தோம்னா உலகத்தையும் அழிச்சிட்டு போயிருவோம் அந்த அளவுக்கு என்னத்தை நீங்க கிழிச்சு? அழிச்சு ஆண்கதான் இங்க ஒரு ஆண்கள் அதிகமா பேசணும் அது சரித்திரம். பெண்கள் அதிகமா பேசினா அது தரித்திரம். நாங்க பேச மாட்டோம்யா பேசணும்னா அவ்வளவுதான் என்ன செய்வீங்க? மொத்தமா என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்னா ஒரு மச்சிரும் புடுங்க முடியாது. என்ன மச்சிரும் புடுங்க முடியாது. ஏய், என்ன நீ மைக் அதட்டி பேசி அம்பலவாரிப்பட்ட வாங்க நினைக்காத. நீ அதட்டி பேசாதயா. உங்களால ஆண்கள் என்ன சமம்னு அப்பவே சொல்லிட்டாங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? உங்களால என்ன செய்ய முடியும்? நாங்க செஞ்சிருக்கோம். ஏன் உன்னால செய்ய முடியாது? அலங்காநல்லூர்ல என்ன ஃபேமஸ்? என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. ஆமா. இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. காளை மாடு தானே விடுவாங்க. ஆமா. ஏன் பொட்டை மாடை விடல? பொட்டை மாடு அடக்கறவங்க வீட்ல இருக்கும். ஏன் விடல தெரியுமா? ஏன்? நீ வாடி வாசல் தாண்டணும்னு சாணி ஓட்டுருவேன். என்னது? கீழ்குடி நாடகம் நடக்குது. காலையில 1.5 லட்சம் ரூபாய் மாட்டு வண்டி பந்தயம். இந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாடு கூட்டுவாங்க? காளை மாடு. ஏன் பொட்டை மாடை கூட்டல? ஏன் பொட்டை மாடு கூட்டல? சாரதி தார்க்க முட்ட ஓட்டையில வேற மாட்டை நோக்கிடுவேன். ஏய் அது மட்டும் இல்ல, வட மாடு எருதுகட்டு விடுறாங்க. எருதுகட்டுல என்ன மாடு விடுவாங்க? என்ன மாடு? காளை மாடு. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் பொட்டை மாடு விடல? நீ வடத்துல போவில வேளாங்கண்ணி மாட்டை நோக்கிடுவேன். ஏய் கீழ்குடியில மழை பெய்யுது. காலையில ஏற பூட்டி உள்ள போகணும். என்ன மாடு கூட்டுவாங்க? என்ன மாடு கூட்டுவாங்க? காளை மாடு தானே. காளை மாடு தான் கூட்டுவாங்க. பொட்டை மாடு கூட்ட மாட்டாங்கல்ல. மாட்டாங்க. மேல இருக்கிற சூரியன் யாரு? யாரு? ஆம்பளை. ஆம்பளை. கீழ இருக்கிற தாமரை பொம்பளை. பொம்பளை. தாமரை எப்படி இருப்ப? முதல்ல மொட்டா இருப்ப. முட்டை இருப்பேன். எப்ப விரியும்? எப்ப விரியும்? அந்த சூரியன்கிற ஒளி விட்டாதான் உன் தாமரை விரியும். ஏய் மேல இருக்கிற சந்திரன் யாரு? ஆம்பளை. கீழ இருக்கிற அல்லி பெண்ணு. பொம்பளை. அல்லி எப்படி இருப்ப? முட்டை இருக்கும். எப்ப விரியும்? இந்த சந்திரங்கிற ஆம்பளை ஒளி விட்டாதான் அல்லி விரியும். மேல இருக்கிற வர்ணமாவே யாரு? யாரு? வர்ணமாவே ஆம்பளை. ஆம்பளை. கீழ இருக்கிற பூமாதேவி பொம்பளை. நீங்க பொம்பளை. இந்த பூமாதேவி வறண்டு போன கிடக்கு. எப்ப குளிரும் தெரியுமா? எப்ப குளிரும்? இந்த வர்ணமாவே ஆம்பளை தண்ணியை விட்டா தாண்டி உன் பூமாதேவி குளிரும். சப்பப்பப்பப்பப்பப்பப்ப. காதால கேட்க முடியல. சும்மா ஒரு ஓம்பல வீட்டுல யாரு? ஓம்பல ஓம்பல. என்ன ஓம்பல? என்ன? என்ன? இங்க என்கிட்ட பேச்சையில நறுக்கு சுருக்கா இருக்கணும். என்ன? அப்புறம் என்னையா? பொம்பளை சரித்திரம் படிச்சு என்ன படிச்சீங்க? விண்வெளிக்கு போயிட்டு வந்தது யாரு? 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 பொம்பளை தானே. சுனிதா வில்லியம்ஸ். ஆ. பொம்பளை கைதட்டுங்க, அருமையானவர். அடுத்து ஏய் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைச்சிட்டு இருக்கியா? அடுத்து எனக்கு குழந்தையே வேணாம். அந்த நாட்டுல உள்ள குழந்தை தான் என் குழந்தைன்னு சொன்னேன். அன்னை தெரசா ஒரு பொம்பளை தான். ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷா ஒரு பொம்பளை தான். கல்பனா சாவ்லா ஒரு பெண்ணு தான். வீரமங்கை தென்னாட்டு ஜான்சி ராணி வேலு நாச்சியார் ஒரு பெண்மணி தான். உலகத்துல நீங்கள் படிச்சிருக்கீங்க. நான் சொல்ல வர உங்களை நான் குறை சொல்ல வரல. என்னத்தை தான் இருந்தாலும் நாங்க செய்யறது. இந்த பல்பை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஒரு ஆம்பளை. ஒரு பொருளை மேல தூக்கி எறி கீழ் நோக்கி வரும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? சார் ஐசக் நியூட்டன். ஆம்பளை. முதல்ல சந்திர மண்டலத்துக்கு 2 பேர் போனேன். ஆம்ஸ்டங் ஆல்டரின். இவங்க 2 பேர் ஆம்பளை தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாண்டு முண்டாசு கட்டிய எட்டயாபுரத்துல பிறந்த முண்டாசு கட்டிய கவிஞர் பாரதியார். யார் தெரியுமா? ஆம்பளை. 1947 நள்ளிரவு 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கினார் மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு. ஆம்பளை. உனக்கு பாட்டுக்கு ஸ்டுடியோட பெட்டி வாசிக்கிறது யாரு? ஆம்பளை. ஆம்பளை. மிருதங்க வாசிக்கிறது ஆம்பளை. ஆல் ரவுண்ட் வாசிக்கிறது ஆம்பளை. தாள வாசிக்கிறது ஆம்பளை. 2 மணிக்கு உன் பேரை சொன்ன எக்க வச்சாருவாரு. அதுக்கெல்லாம் ஆடுறது யாரு? இத்தனை பேர் வாசிக்கிறதுக்கு நான் ஒத்தாள் நின்று ஆடுறல நான் யாரு? அது பொம்பை. யாரு? பெண்ணு. பெண்ணு தானே. இப்ப யார் கை தட்டணும்? யார் கை தட்டணும்? எனக்கு தான் தட்டணும். நான் உனக்கு தட்டணும். இல்ல எனக்கு தான் தட்டணும். இத்தனை பேர் வாசிக்கிறாங்க. அத்தனை பேர் வாசிக்கிறதுக்கு ஒத்தாள் நின்று ஆடுறேன் நான் யாரு? என்னம்மா பெண்கள் கை தட்ட மாட்டீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? தட்டுங்க.
தட்டா அவ்வளவு பேச்சு பேசினார்ல. தட்டாதீங்க, காசை வெட்டி போட்டுருவேன். இல்ல அவ்வளவு பேச்சு பேசினார்லமா. ஆமா. உலகத்துல ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? எல்லா தொழிலும் பார்ப்போம். நாங்க கப்பல் ஓட்டுவோம், நாங்க ஓட்டுவோம், நாங்க ரயில் ஓட்டுவோம், நாங்க ஓட்டுவோம், ஏரோப்ளேன் நான் ஓட்டுவேன், ஓட்டுவேன், நான் மோட்டர் பைக் நான் ஓட்டுவேன், நான் ஜேசிபி ஓட்டுவேன், ஓட்டுவேன், நான் பொக்லைன் ஓட்டுவேன், நான் ஓட்டுவேன், நான் ஒண்ணே ஓட்டுவேன், ஒப்பனே ஓட்டுவேன், ஓத்தாலே ஓட்டுவேன், வீட்ல இருக்க அண்ணன் தம்பி ஓட்டுவேன், அத்தனை வேலையும் விட்டா எப்படி வேணாலும் ஓட்டுவேன். எங்க அப்பன்ட்ட போகாத, யா அவன் 100 நாள் வேலை பார்த்துட்டு டேய் போயா மோசமான வயல். போயா தெரியும். என்ன போயா நீ தெரியுமா? இத்தனை ஓட்டுறீங்க, நாங்க ஓட்ட மாட்டோமா? என்ன ஓட்டுறீங்க? ஓட்டுறீங்க. என்ன ஓட்டுறீங்க? டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்த்துக்கிட்டு ஓட்டுறீங்க. என்ன சீரியல் பார்த்து ஓட்டுறாங்க? அந்த சீரியல் நடிக்கிறதே பெண்ணு தான் தெரியுமா? சீரியல்ல நடிக்கிறதும் பெண்ணு தான் தெரியுமா? பெண் மட்டுமா நடிக்கிறா, ஆம்பளை நடிக்கத்தான் தெரியும். ஆம்பளை நடிக்கிற அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸா? எஸ். என்ன பிசினஸ்? சப்பட்டா. வேணா உடம்புக்கு முடியல பொசுக்கு சொன்னீங்கன்னா அவர் கோவப்படுவாருமா. இப்ப போய்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த வருஷம் காலாட்டு போட்டு அப்புறம் ஏமா என்னம்மா? பிசினஸ் சொல்லுமா. இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்படி சுத்தி சுத்தி வாரியல. அண்ணே, சப்போட்டான்னு சொல்லிச்சா? தப்பு தப்பா பேசக்கூடாது. சப்போட்டா. ஓ, சப்போட்டா பழமா? காது கேக்கலையா இருக்கும்? இப்படி சொல்லுமா. நீ முதல்ல அப்படித்தானமா சொன்ன. சப்போட்டா. சப்போட்டா. அப்படி உங்களுக்கு சொல்லல. கேட்கலங்க. எனக்கு மொட்டை நாக்கெல்லாம் கிடையாது. சரி, நீங்க சப்போட்டா பழம். நம்ம 2 பேத்துக்குள்ள ஒற்றுமையை பாத்தீங்களா? என்னங்க? உங்க சப்போட்டா பழத்துல உள்ள கருப்பு கருப்பா விதை இருக்கும் தெரியுமா? ஆமா, நீல நிலமா இருக்குமே. ஆனா என் பழத்துல விதையே இருக்காது. என்ன பழம் வியாபாரம் பண்றீங்க? பனானாஸ், என்னது? வாழைப்பழம். நம்மகிட்ட 4 ஐட்டம் இருக்கு. என்ன? ரஸ்தாலி பரண்டி வாங்கிட்டாரு, ம்ஹும். செவ்வாழைய வேளாங்கண்ணி வாங்கிட்டாரு. இந்த நாட்டு பழம் இருக்குல்ல, அத மொத்த குத்தைய கார்த்திக் மைக்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியா? நம்மகிட்ட ஐட்டம் கேரளா ஐட்டம் தான் நிறைய இருக்கு. வேற எங்கேயும் கடை கடை போட்டிருக்கிறாங்க? நேந்திர பழம் தாம நம்மகிட்ட கிடக்கு. இந்த தண்டி அந்த வாழை மரமே சாய். ஆமா, நீ சூறான வரைக்கும் சாப்பிட்டு போகலாம் ஒரு பழத்தை. ஒரு பழத்தை ஏன் அத்தனை தண்டி பழமாயா வச்சிருக்க? அப்ப 2 கிலோ பேக் பண்ணி கொடுங்க. நேந்திரம் தெரியும், பாத்திருக்கியா பாக்கலையா? பாத்திருக்கேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இத்தனை தண்டிலாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஒண்ணுலாம் தள்ளு, இந்த ரிங் ரோடு மாதிரி சவண்டு போய் கிடக்கு. சவண்டு போய் கிடக்கா? அதனால நீங்களே வியாபாரம். நீங்க சப்போட்டா வந்து கிலோ கணக்கா புடி கணக்கா? கிலோ கணக்குங்க. கிலோ கணக்கா? ஆமா. 1 கிலோ என்ன விலை? 350 ரூபாய். 350 ரூபா. ஆமா. சபாஷ், அருமையான உலை. நம்ம பழமும் சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஒரு நேந்திர பழம் வாங்கினீங்கன்னா சிக்கல் சண்முக சுந்தர மாதிரி வாங்கிட்டே போறான். ஆமா, ஒரு பழம் 15 ரூபா. 15 ரூபாயா? ஆமா. ரொம்ப சீப்பா இருக்குங்க. அது நான் உங்களை மாதிரி பிள்ளைய பாத்துட்டாலும் விலை நட்டம் வந்தாலும் குறைச்சு கொடுத்துருவேன். அப்படியா? ஆமாமா. அப்ப 2 கிலோ பார்சல் பண்ணிடுறீங்களா? 2 கிலோ உனக்கு ஓசியா தரேன்டா. ஓசியா தெரியல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஐயோ, அப்படி என்ன கேள்வி? ஒண்ணு புரியாதுங்க கேள்வி எடுறான். ஒண்ணு எத்தனை? 2 2 4 4 போயிருச்சுன்னா 4 வச்சுனா முட்டை. சைவர். சைவர்ல ஒண்ணு போகுமா? போவாதுங்க. போகும். எப்படிங்க? அதே ஆம்பளை. இங்க ஒரு சைவர், இங்க பாரு ஒண்ணு உள்ள போகுவார். ஊசி நுழை இடம் கொடுத்தா உலக்கைய தள்ளிவிடுவேன். ஏய், என்ன பேசுற? ஆமாமா. அப்ப 2 பேரு வியாபாரத்தையும் உங்க இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்தலாம். சும்மா வியாபாரம் ஓடாது. வாழைப்பழம் 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 அங்க விழுந்து 10,000 தண்ணீர் நாடே தானிடம் நாடே தண்ணீர் நாடே தண்ணீர் நாடே எம விழுத விட்டு அப்படி போடுங்க. பாருமா, கீழறங்கி ரதி கீழறங்கி கீழிறங்கி தரணன 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 கீழிறங்கி 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 எம விழுத விட்டு இறங்கி கீழறங்கி கீழறங்கி ஓவிதி குடிக்க போற தண்ணீர் நாடே தானிடம் நாடே ஏதோமே நாடே தண்ணீர் நாடே அப்படி அலமரம் என் விழுது கவினாயோ தண்ணீர் நாடே தண்ணீர்
மைக்கு பின்னால எங்க இருக்கு இங்க வாங்க. அதான் என்ன அழகு போ இந்த மைக் யாருக்கு? இந்த மைக் யாருக்கு? உனக்கு தான் சரி, இந்த மைக் யாருக்குயா? அந்த மைக் யாருக்கு? இது எனக்கு. அந்த பாப்பாவுக்கு அந்த மைக்கு. அப்ப நீ ஏன் மைக்ல பாரு. தாலாட்ட நான் போறேன். என்னண்ணே இவ்வளவு போய்கிட்டு இருக்கு? இந்த பிராய்லர் கோழி திண்டு கலகலண்டு போயிருக்கு இன்னைக்கு. சுகப்பிரசவம். திருப்பி காட்டுமா? உனக்கு எப்படி காட்டுமா? தலையாட்ட என்ன சத்தம் வரல? நசுக்கிருச்சு. இல்ல ஆயில் லேசா கசி வெடிக்கி அடப்பு இருக்கும் இருக்க. செஞ்சிலுக்கா சின்ன கீழ் செருக்கிது பச்சைக்கு ஓடி வந்து கையில அசமாடி. செஞ்சிலுக்கா சின்ன கீழ் செருக்கி பச்சைக்கு ஓடி வந்து கையில அசமாடி. அளவுக்கு ஓடி விட்ட கூட்டத்தோடு அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். ஒண்ணு ரொம்ப லேட்டு பிக்கப் ஆட்டு பட்டுக்கு முடிக்க உங்களை பார்த்த உடனே பயமா இருக்குங்க. பயப்படாத. ஊரால ஒண்ணு ரசிகர் கூட்டு போயிருவாரு. ஆமா பார்த்தாட்டா அது ரொம்ப உருக்கு. நைவா 1 2 3 4 5 6 7 8 ஆஹா நைவுலி நைவா இருக்கையா. அடுத்த ரொம்ப நைவியா. அடுத்த வருஷம் கூட்டு போறோமே. அடுத்த வருஷம் என் கூட நிறைய சந்திப்போமா. ஆமாமா சூப்பர்மா. சூப்பர். நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் காட்டுராணியா? கரெக்டா சொல்லிட்டீங்க. காட்டுராணி. காற்றாணி. என் பேர் குத்துராசா. என்னது? குத்துராசா. எதுக்கு அப்படி வச்சாங்க? நான் குத்துச்சண்டை நல்லா போடுவேன். ஆமா. என்ன பிறந்த உடனே போட்டுட்டீங்களா? நான் பேரை மாத்திட்டேன். என்னங்க? என் பேரு நிமிர்ந்தடிக்கிற நீலமேகம். ஏமா உன் பேரு? அந்த பிள்ளை பேர் குனிஞ்சு கொடுக்குற குருவம்மா. நல்லா இருக்கே சேர்ந்தாப்புல இருக்கு. இப்ப என் பேரை மாத்திட்டேன். இப்ப இம்மா என்ன பேரு? பேரு முழு பேரு சொக்கலிங்கம்னு, சரி. சுருக்கமா சொக்கு. உங்க பேருமா? அந்த பிள்ளை பேரு சக்கம்மா, சரி. சுருக்கமா சக்கு. இது நல்லா இருக்கே சொக்கு சக்கு. குழந்தை வரந்தா நம்ம ரெண்டு பேத்துக்கு குழந்தை வரச்சுன்னா நக்குண்டு வைப்பேன். நல்லா இருக்கு. என்னையா? அடுத்த குழந்தை வரச்சுன்னா கீழ்குடி முக்குண்டு வைப்பேன். நான் பேரை மாத்திட்டேன். இந்தம்மா சொல்லுங்க. என் பேரு கெண்ட குஞ்சு. என்ன குஞ்சு? நல்லா இருக்குங்களா? உன் பேரு சிரிக்கிறாளே. உன் பேரு கட்லா கண்ட மாதிரி இல்ல பாரு. உங்க பேரு? நம்ம பேரு கெளுத்தி குஞ்சு. எடுத்து குஞ்சு. தம்பி மிருதங்க உங்க பேரு குறவ குஞ்சா? ரா குஞ்சு. ரா குஞ்சு. உங்க பேருன்னு ஆளா குஞ்சு. அவர் பேரு சார பாம்பு. அத்தாடி. இந்த தாளம் போடுவாரு. ஆமா. அதே அரட்டாவல. ஆகா. உண்மையான பேரை சொல்லுங்கம்மா. என்னோட பேர் ரதிங்க. ரதி. மை நேம் இஸ் செல்வராஜ். செல்வின் வந்துச்சு ரதின்றயம்மா. ஐ லவ் யூ. என்னது? என்னது? ஐ லவ் யூ. அப்படின்னா
அப்படின்னா தெரியாதா? வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். என்னது? யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத, நொங்கு எடுத்துருவாங்க. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன எப்படி இழுக்குது? தொண்டக்குள்ளைய பார்த்து வச்சுக்கமா. ஆமா அதனால என்னுடைய காதல் புனிதமான காதல்மா. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி குழிக்குள்ள போனோம் புனிதமான காதல். எரும மாட்டு காதல். ஆமா, அதனால எனக்கு என்னைக்குமே பழசு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊட்டி வரை உறவில்லை, அந்த பூமாலை பொழுதிலே எப்படி சொல்ல காதல்மா. உங்களுக்கு எது காதல் வருதா? நானும் உங்களை காதலிக்கிறேங்க. சொல்லுங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே
சாயும் மழை சாயுமா பூவே நம் வானமல்லில் சாயாத வெயில் நாளில் நதிகள் காயும் கடல் காயுமா